முரளி ரூம் பார்த்தா ஏர் கூலர்லாம் வச்சிருக்கேன், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கதை தந்து வச்சு அதில் தெற்கு இந்த காற்று பிரமாதம் வருது. போது பொண்டாட்டி புள்ள குட்டி பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், பேசாம இங்கேயே சாமியாரா, இங்கே சாமியார் இல்லை சாமியார் மாதிரி அந்த அளவுக்கு தாடி உலகத்துக்கு எப்படியா 5 வருஷம் ஆகி போகும், அந்த அளவுக்கு தாடி நீளமாகும். தாடி இல்லாட்டப்ப மனசளவில் எல்லாத்தையும் தொடர்ந்து இங்கே வந்து தங்கிக்கலாமான்னு நினைச்சேன். நான் சொன்ன மாதிரி சபரிமலை இங்கே தங்கிட்டீங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு போட முடியாது, பராமரிக்க முடியாது. இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிற விஷயமே வந்து அது யாருக்காக துவைக்கிறக்கான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது கல்யாணம் ஆச்சு, புருஷன் முன்னாடி சேர்ந்து வாழ்ந்தாங்க, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து கூட மகப்பேறு குழந்தை பேர் இல்லாத பெரியவங்க இருக்காங்க. புரியுதா? வாரிசுகள் யாரும் போறதில்ல, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 80 வயசு பொண்டாட்டிக்கு 75 வயசு இருக்கு, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க வயசான காலத்துல எங்க போவாங்க? அவங்களுக்கு தான் இந்த முதியோர் இல்லம். புரிஞ்சுங்களா? ஒரு ரோட்டு முறை வந்து தங்க முடியாது. அந்த மாதிரி பிள்ளை பேரே இல்லாம குழந்தை பாக்கியமே இல்லாமல் 80 வயசு 90 வயசு ஆனவங்க ரோட்டை போய் செத்து போக முடியாது. அது மாதிரி அனாதையாக சாப்பிடாதுக்காக தான் இந்த முதியோர் இல்லத்தை இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசி வினாடி வரைக்கும் எங்க அம்மாவை வந்து ராணி மாதிரி வச்சிருந்தேன். அந்த வீட்டில் வந்து பெட்டிச்சாவி அம்மாட்ட இருக்கும். வீட்டில் என்ன சமைக்கணும்னா கூட அம்மா தான் சொல்லணும். பீச்சில் போய் சுண்டல் வாங்கிட்டோம்னா அம்மாட்ட மொத்தத்தையும் 50 விலை கொடுத்துடணும். அம்மா தான் வந்து சம்சாரத்துக்கு எனக்கு பிள்ளை பிரித்து கொடுப்பாங்க. மொத்தம் 30 கொடுத்து எங்கள் அம்மா கோச்சிப்பாங்க. கடைசி மூச்சு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு இந்த பவர் கொடுத்துருந்தேன். கடைசி 1980 வந்து சிவகுமார் கல்வியை காட்ட துவக்கணும். அந்த நாடு எம்ஜிஆர் முன்னாடி எம்ஜிஆர் கையில் எங்கள் அம்மா வந்து செக் கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த படம்லாம் இருக்குது. எம்ஜிஆர் தலைமையில் சிவகுமார் கல்வியை துவக்கி எங்கள் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் 9 வருஷமும் எல்லா மாணவர்களுக்கும் எங்கள் அம்மா தான் பரிசு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ராணி மாதிரி எங்கள் அம்மா வச்சிருந்தேன். புரியுதவனுக்கு? அந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்துட்டு நீங்கள்லாம் அப்பா இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்னதான் நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னா கூட உங்கள் அம்மா அப்பாவை போய் அனாதையத்தை கொண்டு விட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. நீங்கள் நிம்மதியாக சாக மாட்டேங்க. நீங்கள் நிம்மதியாக சாக மாட்டேங்க. உங்களுக்கு சொத்து பத்து தாய்மார் கடைசி வினாடி வரைக்கும் கண்களாக காப்பாற்ற வேண்டியது உங்கள் எல்லாருடைய கடமை. சும்மா சிவகுமார் பேசினா விட்டுறாதீங்க. உங்களை உருவாக்கி விட்ட தாய்மார்களை அப்பா அம்மார்களே கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் நல்லா வச்சுங்க.